வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். தனுஷை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பார். படத்தை பார்த்தவங்க, படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க, வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, there is so much of confidence and ஒரு வைப் இருக்குது. it feels very positive. கண்ட்ரியோடைய ஃபைனஸ்ட் டிரெக்டர் அப்படின்னு இவரை நம்ம சொல்கிறது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெருமையோ, அதே மாதிரி இவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு சினிமாவில் வந்து சக்ஸஸ் பார்க்கணும் ஆஸ் அ டிரெக்டராக அப்படின்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் த மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் வெற்றிமாறன் சார் பேசுகிறதுக்கு மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கென்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவாக லைக் ஒரு கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity and that person should instill trust in the whole team. So கென் வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் ஹீ இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிவிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷ்னல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் it has helped him. and ஒரு ஆக்டராகவோ ஒரு டைரக்டராகவோ I personally feel that Ken is self-made. தனுஷை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணலை, பட் தனுஷ் வந்து ஹீ டுக் him under his wing. அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பார். ஸோ தட் ஹஸ் given him a lot of confidence I feel. and கருணாஸுக்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்டு படத்தை பார்த்தவங்க, படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க, வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி,
there is so much of confidence and ஒரு வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபில்ம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே காரில் போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போகிறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. சரி, ஒரு ப்ரொடியூசராக கான்ஃபிடென்ட்டில் இருக்கார். நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா ஒரு ப்ரொடியூசராக அவர் ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கார், பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளாக தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளோ எதிர்பார்க்குறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன், என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இந்த படத்தில். ஆனால் அவருடைய கான்ஃபிடென்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலாக அவருடைய கான்ஃபிடென்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்குது. அது இந்த படத்தில் இருக்கிற உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை இப்படி ஒரு படமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து அவர் கதையாக பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி ஹி ஹேட் டு ஓன் இட். அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ்ஸு இது தன்னுடையதாக மாற்றி தன்னுடைய ஒரு ஃபில்மாக அதை டெலிவர் பண்ணுறதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸில் அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃப்ளிக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டாக தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடித்ததை நான் பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் வேறு ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழில் மட்டும்தான் செய்கிறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனராக மாற்றின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்.